ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டாமினேட்டர் ஆஃப் மார்ஷியல் கார்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 14 அப்புறம் 15ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ பாதி அறையில் எதுவுமே செய்ய முடியாதுன்னு அந்த இன்டர் சொல்லி வாய மூடுறதுக்குள்ள அந்த ஃபயரை அப்படியே மூணா பிரித்து காட்டிடுறாரு. சார் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பாதி அறையை வச்சு நீ நெருப்ப மூணா பிரிக்கலாம், ஆனால் அது பெர்மிட் ஃபார்முக்கு கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. நம்ம ஹீரோ அதையும் அசல்ட்டா செஞ்சு காமிச்சிடுறாரு. லீ, இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ ஏதோ சீட் பண்ணிருக்க. நம்ம ஹீரோ இதுல எத்தனை அரை லென்ஸ் இருக்குன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு. நான் என்ன அரை மாஸ்டரா, எனக்கு எதுவும் தெரியாது. அப்ப நான் கத்து தரேன் கேட்டுக்க. இதுல மொத்தம் 108 அரை லென்ஸ் இருக்கும். ஒரு சாதாரண அல்கெமிஸ்ட் 36 லைன்ஸ் கண்ட்ரோல் பண்ணாலே போதும், நம்ம ஃபயரை உருவாக்கிடலாம். 18 செகண்ட் லைன்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணனா நம்மளோட ஸ்பிரிட் பவர் இல்லாமலே ஃபயரை நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும். அதை சேப்பும் மாத்த முடியும். மாஸ்டர், இவன் ஏமாத்திட்டு ஏதோ கதை விட்டுட்டு இருக்கான், இவனை பனிஷ் பண்ணுங்க. குயின்சன் சொல்ற விஷயம் மாஸ்டர்ஸ்க்கே ரொம்ப புதுசா இருக்கு. இப்படி ஒரு தியரிய நம்மளே கேள்விப்பட்டது இல்லையே. லியோ கோவாங் எனக்கும் தெரியாதுன்னு சொல்ல, என்னடா இது, ஜுவான் கிங்டம்ல மாஸ்டர்ஸே டெக்னாலஜில இவ்வளவு பின் தங்கி இருக்காங்க, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்கன்னு அவரு சொல்றாரு. அந்த மாஸ்டர் அப்படியே முன்னாடி வந்துட்டு நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே ட்ரை பண்ண நெருப்பு அசல்ட்டா உருவாயிடுது. அவரோட பவர்ஸும் அந்த அளவுக்கு அதுக்கு தேவைப்படல. நம்ம ஹீரோ நம்ம ஸ்பிரிட் பவர்ல 80% இது சேவ் பண்ணும். இந்த மெத்தடை வச்சு நெருப்பு மூணா பிரிக்கிறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் இல்ல. அவர் அப்படியே திரும்ப ஒண்ணு சேர்த்து அப்படியே 5 மாத்திடுறாரு. அவனுங்க எல்லாரும் வாய பழக்கிறானுங்க. அவரு திரும்பவும் அதை அப்படியே 9 மாத்து. மாஸ்டர், எனது 9-5 டவரா? எல்லாருமே கதறிடுறானுங்க. அவரு மாஸ்டர்னு கூப்பிட திறந்த வாய மூடுறதுக்கு அவருக்கு மனசு இல்ல. அது வந்து நீ இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்ட. செகண்ட் ரவுண்ட முடிச்ச எல்லாரையும் இப்ப அப்படியே தேர்ட் ரவுண்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. இதுதான் உங்களை ஒரு உண்மையான அல்கெமிஸ்டா காட்ட போகுது. நீங்க எல்லாரும் கிரேட் 1 டான் பில்ஸ் ரெடி பண்ண போறீங்கன்னு அவரு சொல்ல, நம்ம ஹீரோ சட்டு புட்டுன்னு நெருப்ப கொளுத்தி வேலைய ஆரம்பிச்சிடுறாரு. மாஸ்டர், 2 ரவுண்ட் பாஸ் ஆனோடனே இந்த பையனுக்கு துளிர் விட்டுட்டு நினைக்கிறான். ஆல்டாக்னு ஹெர்பல் சொல்லி உள்ள போட மாஸ்டர் சாக்கிடுறாரு. லீலாம் சிரிக்கிறான். நீ என்ன இங்க சமையல பண்ணிட்டு இருக்க? ஹெர்பல்ஸ ஃபார்மே மாத்தல, எல்லாமே வேஸ்ட் ஆக போகுது. லேகுவாங் மாஸ்டர், நம்ம செக்டருக்கு ஒரு பவர்ஃபுல்லான அல்கெமிஸ்ட் கிடைக்க போறான்னு நினைச்சா, ஆனா இந்த பையனுக்கு மெடிசனை பத்தி எதுவுமே தெரியல. இந்த ஸ்டவ் எப்ப வேணாலும் வெடிக்கலாம், எல்லாரும் ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போஸ் கொடுத்துட்டு இருக்கு. உள்ள இருந்து டான் பில்லோட ஸ்மெல் அப்படியே வர ஆரம்பிக்குது. அடுத்த ஒரு சில செகண்ட்லயே ஆள் 12 பில்ஸையும் அப்படியே கைக்கு கொண்டு வந்துடுறாரு. வேலை முடிஞ்சிட்டுன்னு சொல்லி அதை அனுப்பி வைக்க மாஸ்டர்ஸும் அதை அப்படியே செக் பண்ணி பாக்குறாங்க. இதெல்லாம் எப்படி இவ்வளவு பியூர் ஒயிட்டாவும் பர்ஃபெக்டான ஷேப்லயும் இருக்கு? மாஸ்டர், இது என்ன டாப் கிளாஸ் டான் பில்? அவர் இல்லன்னு சொல்ல நம்ம லீ ஆரம்பிச்சிடறான். எனக்கு தெரியும் மாஸ்டர், இவன் கண்டிப்பா பாஸ் ஆயிருக்க மாட்டான். இது எல்லாமே பிரீமியம் கிளாஸ் டான் பில். இதுல ஒன்னு ரெடி பண்றதுக்குள்ள 100 ஸ்டவ் நான் உடைச்சு காலி பண்ணிடுவான். ஆனா இந்த பையன் அசால்ட்டா பண்ணிட்டான். யார் சாமி நீங்கிற மாதிரி நம்ம ஹீரோலாம் அவர் அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. மத்தவங்களும் அப்படியே அவங்க வேலையை ஆரம்பிக்க லீ ஆர்வக்குள்ள நம்ம ஹீரோ மாதிரியே ஹெர்பல்ஸ் எல்லாத்தையும் உள்ள எடுத்து போட்டுடுறான். ஆனா அவனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. கொஞ்ச நேரத்துல எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. எல்லாமே இந்த குஞ்சு நல்லதான். நம்ம ஹீரோயின் மாஸ்க் காட்டிடுறாங்க. நம்ம ஹீரோ வாழ்த்துக்கள் சொல்ல, கடைசியா நம்ம தாத்தா மட்டும்தான் இருக்காரு. அல்கெமிஸ்ட் ட்ரைனிங் இல்லாத குஞ்சின் கூட டெஸ்ட் பாஸ் ஆயிட்டான். இந்த வாட்டி என்னால முடியலனா எனக்கு இதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி நானே பின் வாங்கிடுறேன். அவரோட மொத்த எஃபர்ட்டையும் போடுறாரு. பில்ஸும் ரெடி ஆயிடுது. மாஸ்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு, உங்க 6 பில்ல 2 வேஸ்ட் ஆயிடுச்சு, இருந்தாலும் நீங்க டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. ஆள் குசியா போயிடுறாரு. ஃபைனல் ரவுண்ட்ல பாஸ் ஆன எல்லாருக்குமே கிரேட் 1 பேட்சும் அல்கெமிஸ்ட்ங்கிற ஒரு பட்டமும் தரதா அவங்க சொல்றாங்க. நீங்க எல்லாருமே இப்பல இருந்து எங்க டான் பவிலியனோட மெம்பர்ஸ். மாஸ்டர் பர்சனலா வந்து நம்ம ஹீரோ மீட் பண்ணி அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல, நான் இப்ப டானோட ஒரு மெம்பர் ஆயிட்டேன். உங்க டான் பவிலியன் மாஸ்டர் என்னால மீட் பண்ண முடியுமா? கொஞ்சம் அவங்கள பார்க்கறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, எப்போதுமே ரொம்ப பிஸியா இருப்பாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்றாரு. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணா அவங்க ரொம்பவே கோவப்படுவாங்க. இருந்தாலும் நீ இவ்வளவு சொல்ற, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். நேரா போயிட்டு அவங்க ரூம் கதவுல ஆள் பம்பிட்டே குரல் கொடுக்கிறாரு. புதுசா டெஸ்ட்ல பாஸ் ஆன ஒரு ஸ்டூடெண்ட் உங்களை பார்க்கணும்னு சொல்றான் மாஸ்டர். அவன் ரொம்பவே டேலண்ட், அது இதுன்னு அவுத்து விட அவங்களும் டக்குன்னு டோர் அப்படியே ஓபன் பண்றாங்க. அவங்க ஒரு அழகான லேடி, பேரு சியோ. இவங்க தான் டான் பவிலியனோட மாஸ்டரும் கூட. அந்த பையன் கிட்ட அப்படி என்ன வித்தியாசமா இருக்குன்னு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ ரூம்ல உட்காந்து கூலா டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு. சியோ அப்படியே உள்ள வராங்க. நீங்க சொன்ன அந்த யங் ஜீனியஸ் இந்த பையன் தானா? பார்க்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா தான் இருக்கான். நம்ம ஹீரோ மதிக்கவே மாட்டாரு. போனா புதுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு, என்னோட பிள்ளை முதல் ட்ரை பண்ணி பாருங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லு. அவங்களும் அதை அப்படியே பாக்குறாங்க. இது ஒரு சாதாரண லெவல் 2 டான் பில் தானே, ட்ரை பண்ணி பாருங்கன்னு ஆள் சொல்றாரு. அதை வாயில போட்டுக்க அதோட எஃபெக்ட் ரொம்பவே வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கே ஒரு சைடு தலை சுத்திடுது. மாஸ்டர், கொஞ்சம் நீ என்ன பண்ண? நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணீங்களான்னு கேட்கிறாரு. நீ இதை எப்படி பண்ண? ரிஃபனிங் மெத்தட்ல நான் சில சேஞ்சஸ் பண்ண, ஹெர்பல்ஸோட கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் மாத்தின. மாஸ்டருக்கும் அவர் அசிஸ்டன்ஸுக்கும் ஒண்ணுமே புரியல. சியோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. அதை வாயில போட்ட உடனே தான் அதோட பவர்
பவரே உங்களுக்கு புரியுது. இது சாதாரணமா யூஸ் பண்ற லெவல் 1 பில்லை விட 2 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கு. இதை மட்டும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சோன்னா மார்க்கெட்லயே நம்ம தான் நம்பர் 1. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட என்ன டீல்னு கேக்குறாங்க. ஹெர்பல்ஸ் ரிஃபைனிங் எல்லாமே உங்க பொறுப்பு, ப்ராஃபிட்ல எனக்கு 50% ஷேர் வேணும். ஜியோ இந்த பில் கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம லெவல் 1 பில்லுக்காக நாங்க இதுக்காக இவ்வளவு பெரிய விலை கொடுக்கணும். டீல் கிரேட் 1 பில்லுன்னு யார் சொன்னா? அவர்கிட்ட இருந்த ஃபார்முலாவை காட்டுறாரு. கிரேட் 2 டான் பில், நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்களும் அதை அப்படியே பாக்குறாங்க. கிரேட் 2 பில்ல இதோட டிமாண்ட் ரொம்பவே அதிகம். இதை மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா ஜுவான் கிங்டம்லயே நம்ம தான் நம்பர் 1. ஜியோ என்னது ஜுவான் கிங்டமா? இவன் சொல்ற மெத்தட் மட்டும் வேலை செஞ்சுச்சுன்னா 5 கிங்டம்லயுமே நம்ம தான் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்போம். அவர் டீலுக்கு உடனே ஓகே சொல்லிடுறாங்க. அவர் ஒரு வணக்கத்தை போட ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட்டை நாங்க பிரேக் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ? இது வெறும் டான் 2 பில்லோட ஃபார்முலா தான், அந்த அளவுக்கு எனக்கு முக்கியம் இல்ல. மாஸ்டர் சரியா புரிஞ்சுக்கிறான். இந்த ஃபார்முலா மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பில்லுக்கு மார்க்கெட்டே இருக்காது. நான் சும்மா தான் கேட்டேன், அந்த மாதிரி எதுவும் ஆகாதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. அவர்கிட்ட இருக்கிற இன்னொரு பேப்பரையும் வெளியே எடுக்கிறாரு. இதுல இருக்கிற ஹெர்பல்ஸ்லாம் எனக்கு தேவைப்படுது. எல்லாமே கொஞ்சம் ரேரான ஹெர்பல் தான். சரி நான் ரெடி பண்றேன். ரெடியான உடனே சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவங்க அந்த அசிஸ்டன்ஸ் கிட்ட கொடுத்து அந்த வேலையை பண்ண சொல்றாங்க. மாஸ்டர் கிட்ட சொல்லி நீ போய் அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு செக் பண்ணு. இது கண்டிப்பா வேலை செய்யாது. அவன் நல்லா உருட்டுன்னு உருட்டிட்டு போயிருக்கான். 1 மணி நேரத்துல உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் அவனுங்க சொல்ல டக்குன்னு நம்ம ஜியோ அப்படியே வெளியே வராங்க. மாஸ்டர் வேலை செய்யல அப்படின்னு யாரா சொன்னான்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்த பில்ல காட்டுறாங்க. வாயில போட்டா பவர் சும்மா ஜிவ்வுன்னு தூக்குது. மெரிடியன்ஸ் இது இவ்வளவு ஸ்ட்ரைட் ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல. நம்ம லியோ அங்க வந்துடுறாரு. அவன் கிங் ஆஃப் மைட்டியோட பேர யூச்சியோட பையன். தாத்தாவோட ரத்தம் தான் மாஸ்டர் அவனை இந்த அளவுக்கு டேலண்டா வச்சிருக்கு. போயா முட்டாள், அவரு மிலிட்டரியில தான் பவர்ஃபுல், அல்கெமில இல்ல. நம்ம ஹீரோவோட மாஸ்டர் கண்டிப்பா அவங்க 5 கிங்டமையும் தாண்டி ஒரு பெரிய ஆளா தான் இருப்பாருங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. யூச்சி ஃபேமிலிக்கு தெரியாம ஒரு பையனை லவ் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவன் தான் அந்த மாஸ்டரா இருக்கணும். நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் அம்மா பையனை காணமேன்னு சொல்லி ரொம்பவே பதறி போயிருக்காங்க. எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்த, எதுவும் இல்லையா, நேத்து தான் உனக்குள்ள அட்டம் நடந்திருக்கு. நான் அந்த விஷயத்த உன் தாத்தாக்கு தகவல் அனுப்பிட்டேன். கண்டிப்பா நான் அதை சும்மா விட போறது இல்லைன்னு அவங்க சொல்ல நம்ம சீஃப் கார்டும் ஒரு வழியா வீட்டெல்லாம் சரி பண்ணி முடிச்சிடுறாரு. பிரின்ஸ் காங் அவர் மேன்ஷனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வீடு தான் உங்களுக்கு இன்னமும் சேஃபா இருக்கும்னு சொல்ல சொன்னாரு. ஆனா நம்ம ஹீரோவோட அம்மா அவருக்கு டைம் சொல்லிட்டு அப்பவும் அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. நம்மளும் அம்மா நான் பாத்துக்கிறேன், வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து என்ன பாருங்க. அவரும் நம்ம ஹீரோவை போய் தனியா மீட் பண்றாரு. அவர் அப்படியே ஒரு பவுல்ஸை யூஸ் பண்ணி அவர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்க மெரிடியன்ஸ்லாம் உண்மையிலேயே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு, ஆனா சரி பண்ணிடலான்னு சொல்ல ஆளும் சமகுசியாயிடுறாரு. அவரு ட்ரீட்மெண்ட்காக நீடெல்லாம் அப்படியே வெளியே எடுக்க திரும்பி பார்த்தா நம்ம சீஃப் ஜட்டியோட நின்றுட்டு இருக்காரு. அதெல்லாம் இதுவும் தேவையில்ல, நான் இந்த நீடில் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். அவர் அப்படியே அதை அவரோட மெரிடியன்ஸ் பாயிண்டா பார்த்து உள்ள அனுப்ப அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு. என்னது முடிஞ்சிருச்சா? அவருக்குள்ள ஏதோ சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. ஆள் அப்படியே வழியில துடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. டக்குன்னு அவரை சுத்தி ஒரு பிரம்மாண்டமான பவர் வெளியே வருது. அவர் மேல அங்க இங்கேயுமா எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பாஸ் ஆக ஹெவன் லெவலா ஆள் அப்படியே அதை யூஸ் பண்ணி பாக்குறாரு. பிரம்மாண்டமா இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோ முன்னாடி மண்டி இட்டுறாரு. கொஞ்சம் இப்ப இருந்து நான் உங்களோட அடிமை, நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். சரி எந்திரிங்கன்னு அவரு சொல்ல, இல்ல உங்களுக்கு புரியல, 5 வருஷத்துக்கு முன்னாடி என் லெவல் லாக் ஆயிடுச்சு. அப்பையில இருந்து நான் படாத அவமானமே இல்ல. என் வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் இருக்க போறேன்னு நினைச்சேன், ஆனா நீங்க தலையெழுத்தையே மாத்திட்டீங்க. சரி பேண்ட போடுங்க. ஆளும் சட்டு புட்டுன்னு ட்ரெஸ் மாத்திட்டு பல்ல கட்டிட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டாங்க. இந்த கிளம்ப அடுத்த நாள் அவரோட பவுர்ஸை யூஸ் பண்ணி ஏதோ செடியெல்லாம் வளர்க்குற மாதிரி காட்டுறாங்க. ஸ்பிரிட்டரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சாதாரண செடியை வளர்க்கறதுல எந்த அர்த்தமும் இல்ல, இருந்தாலும் இது நல்லாவே வேலை செய்யுதுன்னு அவரு சொல்ல. இப்ப அப்படியே 3 நாள் ஓடி போயிடுது. நம்ம சியோவரை பார்க்க வராங்க. மாஸ்டர் யூ கிங்டம்ல இருந்து நீங்க அவருக்காக போய் ஃபிளவரை வர வச்சிருக்கீங்க. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஒரு கிஃப்ட். நீங்க ரொம்பவே புத்திசாலிலாம் அவர் அவங்கள புகழ்ந்து தள்ள நம்ம ஹீரோவோட அம்மாவும் வெளியே வராங்க. கொஞ்சம் உன்னை பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்க, நம்மளும் வராரு, என்ன விஷயம்னு கேட்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் உள்ளெல்லாம் கூப்பிட மாட்டீங்களான்னு சொல்லி சியா அவர்கிட்ட வலிஞ்சு பேசுறாங்க. அவனே என்னடா இது? அது ஒண்ணும் இல்லம்மா, வந்த விஷயத்த சொல்லிட்டு இவங்க சீக்கிரமாவே கிளம்பிடுவாங்க. அவங்களும் பாயிண்ட்டுக்கு வராங்க. அவருக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கதா சொல்லிட்டு அந்த போய் ஃப்ரூட்டை வெளியே எடுக்க நம்ம ஹீரோ சாக்காகிற மாதிரியே தெரியல. கொஞ்சம் இதை ஹெவன்லி கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. சூயின் கிங்டம்ல இது எவ்வளவு ரேர்னு தெரியுமா? உனக்காக யூ கிங்டம்ல இருந்து மாஸ்டர் இறக்கி இருக்காங்க. ஜியோ அதை போய் உள்ள வச்சுட்டு வர சொல்ல ஆளும் அப்படியே பம்மிட்டே போறான். அங்க பார்த்தா பயங்கரமான ஒரு சாக்கு. அறிவு கெட்டவனே ஜாக்கிரதையா இருக்க மாட்டேன், இங்க பாருங்க மாஸ்டர்னு ஒரு சொல்ல அவங்களும் அப்படியே உள்ள வராங்க. ஃபுல்லா நம்ம ஹீரோ வளர்த்த செடி எல்லாமே போய் ஃப்ரூட் தான். ஒன்னு பெருசா இருக்கு. இந்த அரை ஃபார்மேஷன் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. நம்ம ஹீரோ இந்த ஃப்ரூட்டுக்கு சன்லைட்டும் ஹீட்டும் தான் தேவை, என் ஃபார்மேஷன் அதுக்கு தேவையான ஹீட்டை கொடுக்கும். எனர்ஜி ஃப்ளோ அதிகமா இருக்கிறதுனால ஃப்ரூட்டோட சைஸும் பெருசா தான் இருக்கும்னு சொல்றாரு. நீங்க வேணா ட்ரை பண்றீங்களா? ஜியோ குசியா போயிடுறாங்க. நீ ஏன் என் ஃப்ரூட்டை பார்த்து சாக்காகலன்னு எனக்கு
எனக்கு இப்பதான் புரியுது. அப்படியே ஒரு தோல்ல கைய வச்சுட்டு, நீ ரொம்பவே டேலண்ட் தான், என்ன ரொம்பவே குழப்பவும் செய்யுற. நம்ம ஹீரோவோட அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க, மரியாதை கெட்டு போகுங்கிற மாதிரி அவங்க அப்படியே அவங்கள ஒரு லுக்கு விட அவங்களும் கையெடுத்துடுறாங்க. சிட்டியே இப்ப ரொம்பவும் பரபரப்பா இருக்கு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மார்க்கெட்ல புதுசா செகண்ட் லெவல் மெடிசன் ஒண்ணு வந்திருக்கான். அதோட பவர்லாம் வேற லெவல்ல இருக்கு. சிட்டில அதோட டிமாண்டும் சொல்லவே தேவையில்லை. ஆனா எங்க ஃபேமிலி சும்மாவா, நாங்களும் மெடிக்கல் லைன்ல தானே இருக்கோம், எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு, இத நீ ட்ரை பண்ணு. நம்ம ஹீரோ அதை அவரே வச்சுக்க சொல்றாரு. குஞ்சன், நீ நிஜமா சொல்ற இது லெவல் 2 மெடிசன்? அந்த ஃபார்முலாவை கொடுத்ததே நான் தான், எனக்கு வேணும்னா நானே அதை ரெடி பண்ணிப்பேன். என்னது கொடுத்ததே நீ தானான்னு சொல்லி அவரும் வாயை பொழந்துட்டு அப்படியே ஒரு பின்னாடி போக நம்ம லீட்டனோட ஃபேமிலி பிசினஸே தள்ளாடிட்டு இருக்கு. டான் பவுலின் திடீர்னு நம்ம கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாங்க, இதுக்கு மேல நம்ம எப்படி பொழைக்க போறோம்னு சொல்லி அவரோட அப்பா மண்டையை பிச்சிட்டு இருக்கு. மாஸ்டர் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, பிரின்ஸ் குய் ஆளுங்களை கூட்டு வந்து நம்ம கடையை காலி பண்ண போறாராம். என்னாச்சுன்னு போய் பார்த்தா எல்லாமே அந்த வீணா போன குய்ஃபங்கோட வேலை தான். பவர் போயிட்டுன்னு சொல்லி அவன் இந்த அங்கிள் அவங்களுக்கு தொல்லை தரான். கையில டான் பவுலினை சேர்ந்த ஒரு ஆளையும் அவங்க வச்சிருக்காங்க. கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, நீங்க வித்தது எல்லாமே இல்லீகல் ட்ரக், அதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சே தரும் நம்ம சொல்ல. ஆனா இது எல்லாமே நாங்க உங்ககிட்ட இருந்து அபிஷியலா வாங்கினது, அதெல்லாம் பழைய கதை. காட்ஸும் வேலையை கட்ட ஆரம்பிச்சிடுறானுங்க. நம்ம லீட்டனோட ஃபேமிலியை போராடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அந்த இடத்துக்கு வராரு. ஃப்ரெண்ட்ஸ் குய் குசியா போயிடுறான். ஆடு அதுவா முன்னாடி வந்து என்ன பிரியாணி போடுன்னு சொல்லுது. நம்ம ஹீரோ காட்ஸ் அடிச்சு பறக்க விட்டுறாரு. குஞ்சன், நீ வேலையை பார்க்க வந்து அவங்கள தடுக்கிற, இது கோர்ட்டையே எதிர்க்கிற மாதிரி. நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறாரு. ரூல்ஸை நான் பிரேக் பண்றேனா இல்ல குயிஃபன் கூட சேர்ந்துட்டு நீங்க பிரேக் பண்ணிட்டு இருக்கீங்களா? அங்கிருந்து அந்த டான் பவிலியனை சேர்ந்தவன், இது எங்க செக்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நீ தலையிடாதுன்னு சொல்ல நம்ம லியூகுவாங் மாஸ்டர் உள்ள வந்துடுறாரு. யாரு செக்டர்ல யாரா முடிவு எடுக்கிறது? அவர் அப்படியே அவன் கண்ணத்திலே ஒண்ணு வச்சு, நீ இனிமே டான் பவிலியிலே கிடையாதுன்னு சொல்லி இந்த குப்பையை வெளியே தூக்கி போடுங்கன்னு சொல்ல மாஸ்டர் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஆளும் கதறிட்டு அப்படியே அங்க வந்து வெளியே போயிடுறான். நம்ம குயிஃபங், மாஸ்டர் ஏதோ தெரியாம தப்பு நடந்துட்டு, நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நீ யாரா? நான் குயிஃபங், குய் ஃபேமிலியோட 2வது கிராண்ட்சன். அவர் அப்படியே அவன் கண்ணத்திலே ஒண்ணு வைக்கிறாரு. உன் அப்பாவே என் முன்னாடி தலை குனிஞ்சுதான் பேசுவாரு, நீ யாரா போடலங்க? அவன் அப்படியே பாமிட்டே நம்ம பிரின்ஸ் குய்ய முன்னாடி அனுப்பி வைக்கிறான். அது வந்து மாஸ்டர், நான் ஒரு பிரின்ஸ், எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அவரை டக்குன்னு அவனுக்கு ஒண்ணு வச்சிடுறாரு. ஆளு இது எதிர்பார்க்கவே இல்லை. 2 பேருமே கதறிடுறானுங்க. கிங் முன்னாடி வச்சு கூட உன்னை மிதிப்பண்டா, மரியாதை இங்கிருந்து ஓடி போயிடு. 2 பேரும் போட்டி போட்டுட்டு தெரிச்சு ஓடிடுறானுங்க. வரப்பா இருந்த மனுஷன் அப்படியே நம்ம கொஞ்சம் பார்த்தோன்னே அவரு டக்குன்னு போமாற முச்சிடுறாரு. உங்க ஃப்ரெண்ட் லீட்டன் இப்பதான் விஷயத்தெல்லாம் சொன்னாரு. நம்ம ஹீரோ அவர் ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்ல, அடட விடுங்க தேங்க்ஸ்லாம் இருக்கு. நம்ம லீட்டனும் அவர் அப்பாக்கு நம்ம லீகுவான இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவர் தான் டான் பவிலியனோட கிரேட் 2 மாஸ்டர், நம்ம குஞ்சனோட ஃப்ரெண்டும் கூட. ஆளுக்கு சாமகுசியா தாங்களே, என்னது நான் குஞ்சனோட ஃப்ரெண்டா? இப்பல இருந்து நம்ம பிசினஸ் பழைய மாதிரியே நடக்கும். உங்க ஹெர்பல்ஸ் எல்லாம் நாங்க வாங்கிக்கிறோம், எங்க பில்ஸ் எல்லாம் நீங்க வித்து தரலாம். அதுலயும் முக்கியமா கிரேட் 2 டான் பில். நம்ம லீட்டன் அப்பவும் செம ஹாப்பி. ஆளும் அப்படியே சிரிச்சுட்டே நம்ம ஹீரோவை பார்க்க அவரும் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் குஞ்சன் உங்களை மாஸ்டர் பார்க்கணும்னு சொன்னாங்க, அவரு வந்துட்டு கிளம்பிட்டாரு போல. நம்ம லீகுவாங் உள்ள போக சியோ வழக்கத்துக்கு அதிகமா கிளாமரா உட்காந்துட்டு இருக்காங்க. நான் இதையும் பார்க்கல மாஸ்டர், நடந்த எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன். நீ இன்னைக்கு ரொம்ப சரியான ஒரு வேலை பண்ணிருக்க. அந்த பிரின்ஸ் பைய என்னையும் கூட தொல்லை பண்ணிட்டு இருந்தான். இந்த சம்பவத்தை காரணமா வச்சு பேலஸோட டீலே கூட நம்ம கட் பண்ணிடலாம். மாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம ரேஞ்ச் என்னன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. 5 கிங்டமும் இப்ப மெடிசனுக்கு நம்ம கிட்ட தான் வந்து நிக்கணும். ஜுவான்லாம் நம்ம முன்னாடி கெஞ்சுவாங்கன்னு அவங்க சொல்ல. அப்படியே எபிசோட் 15 முடியுது. நம்ம ஹீரோவை பத்தி சொல்லவே தேவையில்ல, ஆள் டபக்குன்னு மேல போயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அடுத்த எபிசோட்ல, இதே மாதிரியே நமக்கு இன்னும் என்னென்ன சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.